பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு நமது திருப்போரூர் தொகுதி கேளம்பாக்கத்தில் சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் வேட்பாளராக இங்கே போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற செய்த அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. அவர் எதற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் ஏதாவது தவறு செய்தாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையில் அவர் நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம், தியாகத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நிற்பதால் பொன்னையும் பொருளையும் பெரிதாக நினைக்காமல், பதவி அதிகாரத்தை பெரிதாக நினைக்காமல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய இயக்கம்தான் பெரியது. அம்மாவின் தொண்டைகள் அனைவரும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் நமது தியாக தலைவி அவர்களின் தலைமையிலே இருக்கிறார்கள் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்களுடன் அவர் போராட்டம் செய்த காரணத்தினால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் மீண்டும் அவரை நமது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும். அவருக்கு நீதி வழங்க வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது நமது தமிழக மக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறீர்கள். நமது தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டு நமது பகுதி மக்களின் கோரிக்கையான கேளம்பாக்கம், வெண்பேடு, திருப்போரூர், செங்காடு, புதுப்பாக்கம், சிறுகேரி, தாளம்பூர் ஆகிய கிராமங்களில் உள்ள சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருக்கின்றது. அதனால் மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்பதை சரி செய்ய இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் நிச்சயம் அதற்கெல்லாம் காது கொடுக்க கேட்க மாட்டார்கள். அம்மாவின் ஆட்சியை அமைத்து அதையெல்லாம் நமது சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற திரு கோதண்டபாணி அவர்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க, வண்டி விட்டு வாங்க,